இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் இருக்கிறது இல்லை. இந்த ஈஸியாக அந்த அப்படியே நதி போல் போகும்ல, அந்த மாதிரி தான் அந்த கதை போயிட்டுருக்கு. அதுலேயும் சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. அதாவது என்னென்னா, குமரன் கங்கா கிட்டக்க போய் சொல்லி அவர் தான் பணத்தை தொலைச்சாருங்கிறது இன்னும் கங்காவுக்கு தெரிய வரல. அதுக்கு இந்த குடும்பத்துக்கே தெரிய வரல. அது தெரிய வந்தால் காவேரி மேலே இருக்கக்கூடிய பல கோபங்கள் கங்காவுக்கு குறையும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள பிரச்சனையும் வரும். ஏன்னா கங்காவுக்கு இப்போ நம்ம பணத்தை தூக்கிட்டு போயிட்டு வேறு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, திடீர்னு நம்ம தங்கச்சி ஆப்ரேஷன் பண்ணிருக்கும் போது அப்படின்னு மட்டும் தான் இருக்கே தவிர அவங்க இப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லையே அப்படிங்கிறது தோணவே இல்லை. சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு குட்டி பொறாமை வேறு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அதிகம். இப்போ மாட்டிட்டாரு, குமரன் தான் அதை தொலைச்சாருங்கிறது மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த கேள்விகள் வர ஆரம்பிக்கும். குமரன் தான் தொலைச்சாருன்னா எப்படி பணம் வந்துச்சு, பணம் இப்படி தான் வந்துச்சுன்னா இவங்க ஏன் கல்யாணம் பண்ணாங்க, திடீர்னு என்ன நடந்துச்சு, அண்டியே அவளை இவ்வளோ காப்பாற்றுறா, இவ்வளோ நல்லவளா காவேரி, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், அவளை போய் எப்போ பார்த்தாலும் கழுவி ஊற்றிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி தோணப்போகுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி விஷயங்கள் இன்னுமே கம்ப்ளீட்டாக வெளில யாருக்குமே என்னன்னு தெரிய வரலாம். தாத்தாவை தவிர. தாத்தாவை தெரிஞ்சாலும் அது பெருசாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அவருக்கு காவேரி மேலே ஒரு நல்ல அபிமானம், மரியாதை, பாசம் எல்லாமே இருக்குது. தெரிஞ்சு தான் வேணும்னே இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு ஒரே கம்பெனியில் அனுப்புறது, ஹனிமூன் கூட்டு போகிறது, இந்த மகாசங்கமத்துக்கு கூட்டு போகிறேன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் இது மற்றவங்களுக்கு தெரிய வந்தால், அன்பு, அஜய், அதுக்கப்புறம் உங்கள் பாட்டிக்கு, அவங்க அத்தைக்கு, எல்லாத்துக்கும் சித்திக்கு எல்லாம் தெரிய வந்தால் பெரிய பிரச்சனையாகும். இவங்க அதை வேணும்னே பிரச்சனையாக்கி விட்டு அவங்களுக்குள்ளே சண்டைகளை உண்டு பண்ணி மொத்தமாக காவேரி அந்த வீட்டை விட்டு துரத்துறது. காவேரி போனதுக்கு பிறகு விஜய்க்கு அந்த காதல் பிரிவில் தான் காதல் வர்றது அப்படின்னு பல விஷயங்கள் நடக்க போகுது. அவமானப்படுத்தப்பட்டு அதனால் திருப்பி எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு காவேரி அசிங்கப்பட்டு அழுதுகிட்டே போகிற சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. இது எல்லாத்துக்கும் நடுவில் குட்டியாக இந்த நிவினுடைய கேரக்டர் திருப்பி கொண்டு நிவினை காவேரி பார்க்கும்போது ஒரு கண்ணு கீழே குளிஞ்சிக்கிறதும் பாவமாக இருக்கிறதும் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதில்ல. இதுக்கு ஒரே தீர்வு நிவினுக்கு இன்னொரு ஜோடி கண்டுபிடிக்கிறது தான். அது யமுனாவாக இருக்க போகிறாங்களா, இல்லை ராகினியை கட்டாயப்படுத்தி வேறு வழியில் இவர் அடைஞ்சு அதுக்கு பிறகு என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ட்விஸ்டெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் ராகினி அஜய கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரதுக்கான ட்விஸ்ட்டு வேறு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல வாய்ப்புகள் மாற்றி இந்த கதையில் போய்ட்டுருக்கு. ஆனால் அதுக்கு நடுவில் நடிப்பு, ரொம்ப நல்ல நடிப்பு எல்லாத்துக்குமே. கங்கா, காவேரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குமரன் ஆகட்டும், இல்லை நிவின்லேருந்து ஆரம்பித்து விஜய் வரைக்கும் எல்லாருமே, விஜயுமே சூப்பரான நடிப்பு, தாத்தா எல்லாருமே பயங்கரமான நடிப்பு. அவங்க நமக்கு பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் இயல்பான வசனங்கள், அவங்க பேசுகிற விதம், சிரிக்கிறது, பழகிறது, அது எல்லாமே வேறு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது வேறு. ஸோ இன்றைக்கி எபிசோட்லேயே எதுக்கு வரமாட்டேன்னு அந்த ஃபேஷன் ஷோவில் பொண்ணு அப்படி ஆன்னு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதில் பல விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெளிவாக தெரியுது. குமரனையும் கங்காவையும் கிண்டல் பண்ணி விஜய் அனுப்பிட்டார். இருந்தாலும் அந்த கிண்டல் பண்ணி அனுப்பின முன்னாடி சாதிச்சு காட்டணும். அதுவும் இந்த காவேரி புருஷவனெல்லாம் நம்ம தோற்று போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்டோட, ஒரு முனைப்போட தான் என்ன பண்ணுறாங்கன்னா கங்கா எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிவின் ஐடியா கொடுத்து எந்த மாடலும் வேணாம்னா நீங்கள் 2 பேரும் மாடல் ஆகிடுங்க, நீங்கள் 2 பேரும் ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க அப்படின்னு வேணாங்கிறார் குமரன். ஆனாலும் அதுதான் ஒரே வழி, நம்ம கலந்துக்கிறதுக்கு அதான் வழி. நம்ம அளவில் தானே ட்ரெஸ்ஸை தைச்சோம், இன்னொருத்தவங்க போட்டால் கூட அது கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்காது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட் வாக் பண்ணுறது எப்படி, அந்த ஆட்டிடியூட், அது நடந்து வர போஸ் எப்படி நடந்து வரணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதான் நிவின் சொல்லித்தராரு. அதே மாதிரி அதை பார்த்து கங்காவும் கற்றுக்குறாங்க. இந்த பக்கம் இவரும் குமரன் நடந்து வராரு. இப்போ கடைசியில் சர்ப்ரைசிங்காக அவங்க 2 பேரும் கடைசி கண்டஸ்டன்ஸாக 25 பேரில் 25வது கண்டஸ்டண்ட்டாக 2 பேரும் இறங்கி ஜோடியாக குமரனும் கங்கா நடந்து வரதை பார்த்து நிஜமாவே விசில் அடிக்க போகிறாங்க. காவேரி ஏற்கனவே விசில் அடிச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட் அடிச்சிட்டாங்க. இப்போ நிஜமாவே அவங்க சூப்பராக நடந்து வரதும் அந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்கிறதையும் பார்த்து கடைசியில் அவங்க வின்னும் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்களா, எங்கள் அக்காவுக்கும் எங்கள் மாமாவுக்கு இருக்க திறமையாக அவங்களுக்கு சாதாரணமாக நினச்சிங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம விஷயங்கள் தெரியாமல் இருந்துச்சே தவிர கற்றுக்கிட்டால் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அப்படின்னு விஜய் முகத்தை ஒரு கரியை பூசி விட்டு நிவினுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இதுக்கப்புறம் காவேரி இவங்க 2 பேரையும் ரசிச்சு இவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான விஷயம் ப்ளஸ் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரப்போகுது. கண்ணு முன்னாடி கங்காவும் குமரனும் அவங்களோட உழைப்பால் உயர்ந்துகிட்டே வளர்ந்துகிட்டே வந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு நமக்கும் நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மகாநதி சீரியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியல் என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன விஷயங்கள் ஒத்து வரல, என்னென்ன விஷயங்கள் குறையாப்படுது, என்னென்ன விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில்